சூப்பரா வெந்துடுச்சு. நல்லா ஆவி பருகுது. தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு இதை மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். அதுல தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்விதா தேங்காய் பால் எப்படி குடிக்கிறான்னு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஹெல்த்தி அண்ட் சிம்பிளான ஸ்நாக்ஸ் வந்து பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு ஒரு வண்டி வந்து போகுது, ஜன்னல் வழியா ஜேசிபி பாத்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவரு வண்டி போகுது. ஜேசிபி எப்படிமா எப்படி போகுது வண்டி, எப்படி போகுது? எட்டி எட்டி பாக்குறா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்களேன். ஜஸ்விதா வண்டி எப்படி கட்டும் போமா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கதான் ஜேசிபி வேலை நடக்குது. இந்த வண்டியை பார்த்துட்டு தான் அவரு ட்ரூன்றாரு. ஏன் ஜஸ்விதா கேட்டாலே போதும் என்ன தூக்கு தூக்கு தூக்கு. ஆமா, வண்டியை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். எப்படி வண்டி போகுது ஜஸ்விதா? வண்டி வண்டி எப்படி சத்தம் போடும்? எல்லா சவுண்டும் போடுவாரு அவரு. என்னம்மா ஜஸ்விதா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆகுது இந்த பொம்மை வந்து வாங்கினதுல இருந்தே பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணவே இல்ல. குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கும் போது வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு இப்ப இவரு நல்லா பேசுறாரு. இங்க பாரு ஜஸ்விதா, ஜஸ்விதா பேசுமா பேசுமா பகு சொல்லு. ரொம்ப நாள் ஆச்சு இதுகிட்ட பேசி. இப்ப பேசும்போது குட்டி பொண்ணோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ஆமா செம்மையா இருக்கு. ஏன்னா அப்ப ரொம்ப குழந்தையா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். இது ரியாக்ஷன் பண்றத பார்த்து இவரு எப்படி ரியாக்ஷன் பண்றாரு பாத்தியா? எனக்கு ஆச்சரியமா இருக்குது. பேசுனா இவரு கூட பேசிட்டே இருக்கிறாரு. குட்டி பொண்ணுக்கு பேசுறதுக்கு ஒரு தானே கிடைச்சிருச்சு. ரொம்ப நேரம் ஆட்டம் போடுறது. சந்திரமுகியா மாறிய ஜஸ்விதா தான் இப்ப டைட்டிலே வைக்கணும் போல. சந்திரமுகி மாதிரி வந்து ரியாக்ஷன் பண்றா. சரி விளையாடுறது நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காராமணி உருண்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறேன். ஆல்ரெடி இந்த ரெசிபிலாம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பட் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. ஆனா காராமணியை வறுத்து அப்படியே வேக வச்சு மட்டும் சாப்பிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து அந்த காராமணி ஸ்வீட் உருண்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறேன். இப்போ பாருங்க, இதுதான் சிறுதானியமா? இது சிறுதானியம் கிடையாது பேபி, பயிர் வகை தான். அப்படியா? சின்னதா பயிர் இருக்கிறதுனால சிறுதானியம் அர்த்தமாகுமோ? பயிர் வகை காராமணி பயிர். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வறுத்துக்கலாம். நான் எவ்வளவு பெரிய அறிவாளின்னு பாத்தியா? கேஸ் ஆன் பண்ணாமலே வறுத்துக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இல்ல நான் வந்து ஒரு செட்டு வறுத்து வச்சுட்டேன். சரி, அப்புறம் வந்து போன் வந்ததுன்னு பேச போனா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போயிருந்தேன். அடுப்பு ஆன் பண்ணாதே மறுபடியும் வந்து பத்த வச்சுன்னு செம்ம வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். வறுத்ததுக்கு அப்புறம் செம்ம வாசனை. ஆமா, இந்த காராமணி பயிர் வந்து யாரெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமா தான் வாங்கி வந்து கொடுத்தாரு. சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. இப்போ வறுத்துட்டு இருக்கேன். லைட்டா வறுத்துட்டு அப்படியே கழுவிட்டு வேக வச்சாலே சூப்பரா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். காராமணி பயிர் வந்து பாத்தீங்கன்னா வறுத்து நல்லா கழுவிட்டேன். கல் இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா, அதனால அந்த அரிசி எடுத்துக்கணும். கல் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அரிசி எடுத்தாச்சு. இதுல கொஞ்சமா உப்பு போட்டுட்டு வேக வச்சிடலாம். ஆமா, லைட்டா உப்பு போட்டு ஒரு விசில் வைக்கலாம். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வெந்துடும். நம்ம ஊற வச்சுமே வந்து பாத்தீங்கன்னா வேக வைக்கலாம். இதை வறுத்துட்டு செய்யும் போது நல்லா வாசனையும் சூப்பரா இருக்கும். அதனால நம்ம டைரக்டாவே குக்கரை மூடி ஒரு 2 விசில் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வெந்துடும்.
ஃப்ரெண்ட்ஸ் காராமணி வந்து பாத்தீங்கன்னா வெந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம தேங்காய் வந்து துருவிக்கலாம். என்னம்மா ஜெஷிதா படிக்கிறியாடி? ஏபிசிடி படிக்கறியா? வா போயிட்டு வா. ஹை கட்டுங்க. எங்க இருக்கு காட்டு? பெண்ணால ஃபுல்லா கிறுக்கி வச்சிக்கறடா இவள. அவருக்கு பென் எப்படி கிடைச்சது தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் பி எல்லா உள்ளியும் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிடி எல்லாம் எடுத்து கார்த்திக்கு உள்ள மறைச்சு வச்சுட்டா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பென் வச்சு எழுதிட்டு இருக்கா. இந்த எங்க மார்க்கு எங்க இருக்கு ஜெஷிதா? படி ஏ பி சி டி. தவிர வேற எதுவும் சொல்லல. அவ்வளவுதான். பி சொல்லு ஜெஷிதா. பி சொல்லு. ஒவ்வொருதான் நல்லா கத்து வச்சிர. போய் அங்கே ஒவ்வொரு பண்ணு. போ விளையாடு போ. படி போ. விளையாடு ஓடு. அம்மா சவுத்துல மாட்டி வச்சிட்ட. படி ஜெஷிதா போ. அம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்து வர போ. அம்மா மம்மம் செஞ்சு தரேன் போடி. அப்பா வந்து வாக்கிங் போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஆனா வாக்கிங் போவாரு. காலையிலயும் வாக்கிங் வந்து போயிட்டு வருவாரு. அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டும் போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நாங்க நியூராலஜி டாக்டர் வந்து பார்த்தாச்சு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்ல, இது அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்டியாலஜி பார்த்தோம். அவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஆன்ஜியோ பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து பிக்ஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் வந்து பிக்ஸ் பண்ணல. பிக்ஸ் பண்ணிட்டா வந்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்காரு. இப்ப ஆன்ஜியோ தான் பண்ணணும், அதுக்கான டேட் தான் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வாக்கிங் போயிருக்காரு. ஈவினிங் காலையும் அழகா வந்து வாக்கிங் போயிட்டு வந்துருவாரு. அப்படியே டெய்லியும் போய் நம்ம புது வீட்டையும் அப்படியே பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வருவாரு. அதனால குட்டி பொண்ணு இங்கே விளையாடிட்டு இருக்கா. இல்லன்னா இங்க கிட்டே இருக்க மாட்டா. படி ஏபிசிடி படி. உட்கார். படி எழுது. அந்த போர்டை ஃபுல்லா கிறுக்கி வச்சுக்கிற பேனால. பயிர் வந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேங்காய் வந்து உடைச்சி துருவி வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பாருங்க, முழு தேங்காயை அம்மா உரிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. உடஞ்சிருச்சு. ஆல்ரெடி ஒரு தேங்காய் இதே மாதிரி உடஞ்சி பார்க்கவே இல்ல. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அழுகி போயிடுச்சு ஃபுல்லாவே. சோ இது மாதிரி எல்லா சைடும் வீரல் விட்டுருச்சு பேபிங்க. வெடிப்பு. இந்த சைடும் ரெண்டா பொளந்துக்குச்சு, இந்த சைடுமே வந்து உடஞ்சிருச்சு. ஆல்ரெடி உடஞ்ச மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு வீரல் விட்டுருச்சு, இந்த சைடும் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. உடச்சி நல்லா இருக்குதான்னு பாக்க செக் பண்ணுவோம். தண்ணிலாம் இருக்கு, நல்லாதான் இருக்கும். நல்லா உரிச்சு வச்சா உடச்சிக்கும் அது. நான் ஒரு பக்கம் உடைச்சேன், அது ஒரு பக்கம் உடஞ்சி வந்து. தேங்காய் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தேங்காய் வந்து கொஞ்சம் துருவிக்கலாம். தேங்காய் துருவுறது வந்து ரொம்ப ஈஸி. கத்தியால சூடு எடுத்து மிக்சியில போட்டு 4 அடி அடிச்சுன்னா தேங்காய் வந்து ரெடி ஆயிடும். நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே பேபி. காராமணி பயிர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்துடுச்சு. நல்லா ஆவி பருகுது. தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு இதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். முழுசா சாப்பிட நல்லா இருக்கும். ஏன்னா கடுக்கு முடுக்குன்னு இருக்கும். சாப்பிடறத விட நம்ம அரைச்சி நல்லா ஸ்வீட்டா செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன். இந்த சைடு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். இதை அரைச்சிடுறேன். காராமணி பயிர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைன்னு வந்து அரைச்சி எடுத்துட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் அரைச்சேன் இல்லையா, அதுல சேர்த்துட்டேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மண்ணு கல்லு எல்லாம் இருக்கும் வெள்ளத்துல. நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்க்கறதுக்கு பதில் நம்ம நாட்டு சக்கரை பியூரா இருக்கும். மண்ணு கல் இல்லாத வெல்லம் வந்துன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். இப்ப இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருண்டை உருட்டிட வேண்டியதான். அவ்வளவுதான். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சக்கரை கொஞ்சம் குறவாவே சக்கரை போட்டுக்கலாம். அப்பாக்கெல்லாம் கொடுக்கலாம். இது இனிப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணணும். ஆமா, தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா டேஸ்டா இருக்கும். இது அழகா அப்படியே உருண்டை பிடிச்சிட்டு மைதா மாவு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கரைச்சு அது உள்ள டிப் இதை வந்து டிப் பண்ணி பொரிச்சுன்னா சூப்பரான சுழியம் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். சுழியத்துக்கு வந்து இது ஸ்டஃப். ஆமா. சோ இது நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்ச ஐட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது. அப்பா எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வரும், வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கெயின் ஆகுன்றதுனால ஆயில் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். முகம் ஃபுல்லா பாருங்க ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. இப்பெல்லாம் நான் எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்றதே கிடையாது. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா என் ஃபேஸ் ஃபுல்லா வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஐட்டம் மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்றது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சூப்பரா மிக்ஸ் பண்ணியாச்சு. அழகா உருண்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான காராமணி ஸ்வீட் உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதான் இப்போ நாங்க சாப்பிட போறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டின்னர் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு, செம்ம டேஸ்டா. நல்லா டேஸ்டாவும் இருக்கும், வாசனையாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் இது மாதிரி சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, வாசனையா இருக்கும். வறுத்தது அந்த ஃப்ளேவர், காராமணி ஃப்ளேவர். குட்டி பண்ண போய் கொடுக்கலாம். என்ன செய்யலா மாஸ்டரா? ஆமா.
ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்பம் தான் சொல்கிறேன். தோசை மாவுல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பம் சுட்டுட்டு தேங்காய் பால் வந்து செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பத்துக்கு நான் ஸ்பெஷல் ஆப்ப மாவு வந்து அரைக்கிறது கிடையாது, ஆப்பக்கல்லும் யூஸ் பண்ணுறது கிடையாது. தோசை கல்லுல ஆப்பம் ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சு எடுத்தா அது ஆப்பம். நல்லா பெரிய குழி கரண்டியா எடுத்து மாவை ஊத்திட்டேன், அப்படியே லைட்டா இப்படி வந்து கல் தோசை மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இப்படி வந்து இது பண்ணி விட்டுரும், நல்லா பன்னு மாதிரி வந்துடும். இப்போ இதுல லைட்டா முட்டை வருதா? ஆமா. சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் லைட்டா ஊத்திக்கணும். அப்பாவுக்குலாம் சுட்டா எண்ணெய் தேவை, இது உனக்கு தான் சொல்றேன். எனக்கு இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோசை ஊத்திட்டு ஒரு தட்டு வச்சு மூடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு 2 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெந்துடும். அப்படியே எடுத்து அதுல தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஆப்பம். ஆப்பம் யாரெல்லாம் இது மாதிரி ஆப்பம் சுட்டு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஆப்பம் வந்து பாத்தீங்கன்னா கடாயில சுடுவாங்க, லைட்டா ஊத்துவாங்க, ஊத்தி அதை எடுத்து இப்படி ஆட்டுவாங்க. சோ மேல ஃபுல்லா நல்லா கிறிஸ்பியா மொறு இருக்கும், நடுவுல மட்டும் நல்லா பந்து மாதிரி இருக்கும். அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பம் செய்வாங்க. அது தனியா அரிசிலாம் அரைச்சு போடுவாங்க. இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஆப்பம் இதுதான், சீக்கிரமா ரெடி ஆயிடும். ஆமா, ஆப்பத்துக்கும் தனியா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்ல. எஸ் வந்திருக்குமா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே முட்டை முட்டையா வந்துச்சுன்னா ஆப்பம் ரெடி. வேகட்டும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு டின்னர் இதுதான். இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க ஒரு இடத்துக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்க போறோம்னு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம். வந்து பாப்பாவும் அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுன்னு இருக்காங்க. குட்டி பொண்ணு பாரு வெறும் தேங்காய் பாலை மட்டும் குடிச்சிட்டு தோசையை அப்படியே வச்சுக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பத்தை அங்க பாரு எப்படி ஒரு குடிச்சுக்கிற 2 காலையும் பாக்குற வேன் வச்சுங்க. என்னமா பண்றீங்க? ஆப்பா ஆப்பத்தை சாப்பிடாம தேங்காய் பால் மட்டும் குடிக்கிற. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதா தேங்காய் பால் எப்படி குடிக்கிறான்னு பாருங்க. தட்டோட கவுத்து குடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நேபாளி நிக்கி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு 3:30 மணிக்கு எழுந்திருக்கோம். டிராமா கூட்டு போறேன்னு ஆசையை காட்டிட்டு கடைசியில குப்புறப்படுத்து தூங்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். டிராமா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். 3 மணிக்கு எழுந்து கிளம்பி போறோம். ஆமா. இப்ப போனா ஒரு கதையும் புரியாது, ஒன்னும் புரியாது. என்னதான் பாத்துட்டு வரலாம், சும்மா போய் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் டிராமா ஒரு டைம் கூட பார்த்ததே கிடையாது. சோ சும்மா போயிட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அப்பாவும் பாப்பாவும் பாத்தீங்கன்னா தூங்கி இருக்காங்க. நம்ம போயிட்டு வரலாமா? போலாம். பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கடைசியில அங்க போனா கூட்டமே இல்ல, கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அவங்க பேசுவாங்க, ஏதாவது கதை புரியுன்னு பார்த்தா கதையே எதுவுமே புரியல. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து பார்த்தா புரியும் கதை. நம்ம வந்து 3 மணிக்கு போனதுனால ஒண்ணுமே புரியல. அவங்க எந்த டைலாகும் பேசல. அவங்க காமெடியா வந்து அந்த கெட்டிக்காரங்க தான் பஃபனோட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி எப்பதான் கதை வரும் பாக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா நின்னு போர் அடிச்சுச்சாங்க. உட்கார்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. நாங்க வண்டியிலேயே நின்னு இருந்தேன்னா சரி வேணாம் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டிராமா அந்த அளவுக்கு நாங்க பார்க்கவே இல்லை. ஒரு நாள் டிராமா நடந்துனாங்கன்னு வச்சுக்கேன், முன்னாடியே போய் உட்காந்து ஃபுல்லா பாக்கணும். யாரெல்லாம் டிராமா எல்லாம் பாத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் தெருக்கூத்து மட்டும் தான் சங்கீதா நிறைய பாத்துருக்கேன். டிராமா பார்த்து மைக்ல வர பேசுறாங்கல்ல, அது வந்து சவுண்ட் நல்லா ஹெவியா கேக்குது, நல்லாதான் இருக்கு. பட் நாங்க எதுவும் பாக்கல ஃப்ரெண்ட்ஸ். போய் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்பி வந்துட்டோம் நாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா அந்த பொம்மை கூட பேசுறது எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், டாடா பாய்.